ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினமொரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் பக்கோடா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான 2 ட்ரிக் தான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் பக்கோடாவுக்கு நான் வந்து 1.5 கிலோ ஃபிஷ்ஷை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நடு முள் இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ளஷ்லாம் நல்லாயிருக்கும். முள் அந்த அளவுக்கு தெரியாது. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். முள் கம்மியான மீனாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறமா வந்து மல்லித்தூள் வந்து 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபிஷ் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மசாலா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான டிப் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் பக்கோடா செய்கிறீங்களா, அது கூட வந்து முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் எதுக்காக சேர்க்குறோன்னா வந்து மசாலா வந்து ஃபிஷ்ஷு கூட உதிராமல் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். அதே எக்கு சேர்த்திங்களா, நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சு கொஞ்சம் நேரம் ஆனாலும் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு திக்னஸோடு இருக்கணும். இந்த பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் பக்கோடா வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 hour வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எல்லாம் வந்து இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ஜூஸியாக நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ நேரம் ஆனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.